வீரம், தைரியம் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, உறவு முறைகள் தான் வரும். உங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவாக இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பழகுறீங்க, இதை வச்சு தான் உங்களுக்கு வீரமும் தைரியமும் வரும். நீங்கள் யாருக்கிட்டுமே பழகலை, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் வராது. தைரியங்கிறது இருக்காது. ஒரு வீரம் என்பது இருக்காது. உங்கள் உடம்பு உறுதியாக இருக்கலாம். நீங்கள் ஆனால் யாருக்கிட்டேயுமே பழகலை, எல்லாரையும் நீங்கள் வெறுக்கிறீங்க, யாருக்கிட்டேயுமே பழகிறதில்ல, அல்லது யார்கிட்டையுமே நீங்கள் பேசுகிறதில்ல, யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து உண்பதில்லை அப்படின்னா உங்களுக்கு வீரம் தைரியங்கிறது வராது. வீரம் தைரியம் என்பது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பேரிடம் நீங்கள் பழகுகிறீர்கள், அன்பை எதிர்பார்த்து பழகுகிறீர்கள், அதுதான் முக்கியம். பணத்தை எதிர்பார்த்து பழகுனா அங்கே உங்களுக்கு தைரியம்லாம் பெருசாக வராது. அது தொழில் செய்வதற்கான வீரம் தான் வரும், தொழில் செய்வதற்கான தைரியமாக அது வரும். அதனால் இப்போ அன்பை எதிர்பார்த்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பேசுகிறீங்க, எத்தனை பேர்கிட்ட பழகுறீங்க, எத்தனை பேரிடம் நீங்கள் பகிர்ந்து உண்ணுகிறீர்கள். பகிர்ந்து உண்பதில் ஆர்வம் காட்டணும். பகிர்ந்து உண்பதின் மூலமாகத்தான் உறவு முறை ஏற்படும். உறவு முறை ஏற்பட்டால் தான் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தைரியமே வரும். உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் இருக்கிறாங்க, ஒரு தைரியம் வரும். நீங்கள் பகிர்ந்து உண்ட உடனே நீங்கள் ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறீங்க, உடனே அவர் உங்களுக்கு விசுவாசமாக மாறுவார். அவருடைய உடம்பே விசுவாசமாக மாறும். உங்கள் எதிரியாக இருந்தால் கூட நீங்கள் அவருக்கு உணவு கொடுத்தால் அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசுவாசமாக மாறிவிடும். இப்படி நீங்கள் அப்புறம் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும், ஒரு நாளைக்கு தாங்கும் அது. அப்புறம் மறுநாள் என்றைக்கோ ஒரு நாள் சோறு கொடுத்தா, என்றைக்கோ ஒரு நாள் உணவு கொடுத்துட்டீங்க, அவங்க அதனால் எப்போதும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதனால் எதிரிக்கு நீங்கள் உணவு கொடுத்துட்டா அவங்க விசுவாசமாக மாறிடுவாங்க. அதனால் அவங்க மாறினா கூட அவங்க உங்களுக்கு எதிரியாக செயல்படுவதில் அவர்கள் தெளிவாக இருந்தால் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் உணவுகளை பகிர்ந்து கொடுங்கள். பகிர்ந்து உண்ணும்போது தான் உறவுமுறையே ஏற்படும். நீங்கள் 10 பேர்கிட்ட போய் பேசிட்டா உடனே உறவுமுறை ஏற்பட்டுறது. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிடாது, அவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் உணவை பகிர்ந்து கொண்டு அப்படி ஒரு வாழ்க்கை முறை வாழணும். எப்போதும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. காலையில் தாமதமாக சாப்பிடணும். ஒரு 11 மணிக்கு தான் காலை உணவை சாப்பிடணும். ஏன்னா பசியோட காலையில் 11 மணிக்குள்ளே நம்ம தொழிலை முடிச்சிடணும், விவசாய வேலைகளை முடிச்சிடணும். அல்ல ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்குறோம், 11 மணிக்குள்ளே முடிக்க முடியாது. ஆனால் நான் ஒரு பசியோடு அந்த வேலையை தொடங்கணும், பசியோடு அந்த வேலையை 1 மணி நேரமாக செஞ்சுருக்கணும். செய்யும்போது அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா கூட அந்த மனநிலை, தொழில் செய்வதற்கான அந்த மனநிலை நமக்கு பின்தொடரும், அது உதவும். அதனால் நீங்கள் உங்கள் மனசு தைரியமாக இருக்கணும் அப்படின்னா உறவு முறை தான் அதுக்கு காரணமாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும், எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, எத்தனை பேரிடம் நீங்கள் நட்பு வைத்திருக்கிறீர்கள், எத்தனை பேரிடம் உங்களுக்கு உறவு முறை இருக்கிறது, நண்பர்களாக இருக்கிறார்கள். எனக்கு நிறைய பேரை தெரியும். நிறைய பேர் அப்படின்னா நிறைய பேரோட நீங்கள் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை அதிகமாக கடைபிடிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு தைரியங்கிறது வரும். எப்போதும் நம்ம உணவை சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழணும். எப்படின்னா இப்போ காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் வந்த பிறகு தான் வந்தது. சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் எப்போ வந்ததோ அப்போ தான் இந்த காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படிங்கிற வழக்கமே வந்தது. அதுக்கு முன்னாடி சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கிடையாது, தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே வந்தது. தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க, 200 வருஷம்தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தீயை எப்படி பற்ற வைப்பாங்க? தீயை பற்ற வைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அதனால் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் வந்ததுனால தான் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படிங்கிற நடைமுறையே வந்தது. இடையில எதுவும் சாப்பிட மாட்டாங்க, இடையில ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் இடையில நிறைய பேர்த்த பார்ப்பீங்க, பேசுவீங்க, அவங்ககிட்ட பகிர்ந்து உண்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் சமைச்சு சாப்பிடாத உணவுகள், நீங்கள் ஒரு தேங்காயை சாப்பிட்றீங்க, நீங்கள் நடந்து போயிட்டே சாப்பிட்லாம் தேங்காயை. அப்போது யாராவது வழியில் பார்ப்பீங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு மாங்காயை சாப்பிட்றீங்க, மாம்பழத்தை சாப்பிட்றீங்க, நடந்து போயிட்டே சாப்பிட்லாம். ஒரு ஆப்பிளை கடித்து சாப்பிட்றீங்க, ஒரு ஒரு இடத்துல உட்காந்து சமணம் ஊட்டி உட்காந்து இலை போட்டு தான் ஆப்பிள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டே சாப்பிடலாம். உங்கள் நண்பர் வழியில் உங்கள் வேலையை நீங்கள் எங்கே போகணுமோ அந்த வேலையை செய்யுங்க, போயிட்டே இருங்க. அப்போ நீங்கள் வழியில் பார்க்குறவங்ககிட்ட இந்தாங்க கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கும் கொடுப்பீங்க. அப்போ பகிர்ந்து உண்ணுகிற முறை எப்போ அதிகரிக்குதுன்னா
இந்த பச்சையாக உணவுகளை உண்ணுற பாருங்கள், அப்போ தான் அதிகரிக்குது, பல மடங்கு அதிகரிக்குது. நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது, ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போவீங்க, நடந்து போயிட்டே சாப்பிடுவீங்க. ஒரு வேர்க்கடலை நடந்து போயிட்டே சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஒரு பச்சையாக வேர்க்கடலை சாப்பிட்றீங்கன்னா நடந்து போயிட்டே சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்போது வர்ற வழியில் பார்க்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நடந்து போய் சாப்பிட்றது தான் இயற்கையானது. பிற உயிரினங்கள் மாடு பாருங்கள் நடந்துட்டு தான் மேயுது. உட்காந்து சாப்பிட்றது, அப்படி உட்காந்து சமணம் கொட்டி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு அதுதான் யோகா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செயற்கையானது. இப்போ சமைக்கிற வழக்கம் வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சது, தீப்பெட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது. 200 வருஷ பழக்கமுங்க இது. உக்காந்து சாப்பிட்றது, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இது சமைச்சு சாப்பிட்றது. சமைக்கிறதுக்கு தீப்பெட்டி தேவை. ரொம்ப வருஷ காலமாக தீயை உருவாக்குவதற்கு மக்கள் சிரமப்பட்டார்கள். அதுக்கான தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மக்கள் எல்லாருமே தீயை எளிதாக உருவாக்கினார்கள். அதற்கு முன்னர் தீயை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கேயாவது கொல்லர் இருப்பார், கொல்லர் அவருடைய பட்டறையில் போயிட்டு தீயை எடுத்துகிட்டு வரலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி தீயை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொல்லர் எல்லா ஊர்லேயும் இருக்க மாட்டாங்க. அதனால் நெருப்பு எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. மழை நேரத்தில் நெருப்பே கிடைக்காது. அப்போ பச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க. பச்சையாக சாப்பிடும்போது நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பகிர்ந்து கொடுப்பீங்க. ஆனால் பச்சையாக சாப்பிட்றீங்கள, அப்போ நீங்கள் வெளியில் தெருவில் நடந்து போயிட்டே இருப்பீங்க, விளையாட போவீங்க. அப்போது போகிற வர இடம் நடந்து போயிட்டே இருப்பீங்க. அங்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க. அங்கே யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தால் அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்கள் நண்பர்கள் அவர் கொடுப்பாங்க, அவங்களும் சாப்பிட்டே வருவாங்க. நடந்துக்கிட்டே சாப்பிட்றது எது? பச்சை உணவுகள் தான். அப்போது நீங்கள் பகிர்ந்து உங்களுக்கு உறவுமுறைங்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ளே முடங்கி போகிறதுக்கு எது காரணம்? ஏன்னா உறவுமுறை ஏற்படுறதுக்கு பகிர்ந்து உண்பது தான் காரணம். நீங்கள் பகிர்ந்து உண்ணலைன்னா உறவுமுறை ஏற்படாது, அன்பு ஏற்படாது, விசுவாசம் ஏற்படாது. அதனால் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னா சமைத்த உணவுகள் இருக்குல்ல, அது வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிடுவீங்க. காலை உணவு இட்லி, 5 இட்லி சாப்பிடுவீங்க, 10 இட்லி சாப்பிடுவீங்க, வடை வச்சு சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மகளுக்கு கொடுப்பீங்க, உங்கள் மனைவிக்கு கொடுப்பீங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு தருவாங்க. இப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, கொடுக்க வாய்ப்பு இல்லை. இட்லியை போய் நீங்கள் சாப்பிட்டுட்டே போவீங்களா தெருவில்? போக மாட்டீங்க. அதனால் உங்கள் வீட்டை தாண்டி மற்றவங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்ககிட்ட பகிர்ந்து உண்பதற்கு வாய்ப்பே இல்லை. எது? இந்த சமைத்த உணவுகளில். அதே நேரத்தில் நீங்கள் பச்சை காய்கறிகளுக்கு ஒரு கேரட்டை சாப்பிட்றீங்க. கேரட்டை சாப்பிடும்போது நடந்துக்கிட்டே போய் சாப்பிடுவீங்க. கையில் ஒரு கேரட் இருக்கும், வாயில் ஒரு கேரட்டு நடந்துக்கிட்டே போவீங்களா? ஒரு நண்பர், ஒரு சின்ன குழந்த வரும், இந்தாம்மா ஒரு கேரட் சாப்பிடு. அந்த குழந்தை வேற ஒரு வீட்டில் உள்ள குழந்தையாக இருக்கும். அப்போது உங்கள் குடும்பத்தை தாண்டி நேசிப்பதற்கு எது வழிவகுக்கிறது? இந்த பச்சை உணவுகள் தான். பச்சை காய்கறிகள் என்பது உங்கள் குடும்பத்தை தாண்டி, ஒரு வட்டத்தை தாண்டி, குறுகிய வட்டத்திற்குள் உங்கள் உறவு முறையை முடக்காமல் எல்லோரையும் நேசிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த இயற்கை உணவுகள் தான் காரணமாக இருக்குது. எல்லோரையும் நேசிப்பதற்கு, எல்லோரிடமும் உங்கள் குடும்பத்தை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் உள்ளவங்க, நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் நேசிக்க முடியும். அவங்க உங்களை நேசிப்பாங்க. அவங்களும் ஏதாவது உணவு சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்க கையில் ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதை எடுத்து உங்கள்கிட்ட ஒரு பீஸ் கொடுப்பாங்க. ஏதாவது மக்காச்சோளம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் ஒரு துண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது உறவுமுறைங்கிறது இப்படித்தான். உங்கள் வீட்டை தாண்டி நீங்கள் பல பேர்கிட்ட பழகணும் அப்படின்னா, பல பேருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் பல பேரிடம், உங்கள் வீட்டை தாண்டி பலரிடமும் நீங்கள் பகிர்ந்து உண்ண வேண்டும். எந்த அளவுக்கு பகிர்ந்து உண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரும், வீரம் வரும். யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, செலவு பண்ணுறதுக்கே தயங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோழை ஆகிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ தான் உடல் வலிமையாக இருந்தாலும் நீங்கள் கோழை தான். அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பகிர்ந்து உண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும். அது குடும்பத்தை தாண்டி வெளியில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்து உண்ணணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், எதை எடுத்துகிட்டு போனாலும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். வெளியில் யாருக்கா பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்போ வெளியில் உள்ளவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு தேவை. அப்படின்னா நீங்கள் எல்லாரிடமும் பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்போ தான் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் ஆதரவு கிடைக்கும்போது தான் அந்த தைரியமே வரும். நமக்கு யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னா நமக்கு தைரியம் வராது, வீரம் வராது.
ஒற்றுமை ஏற்படாது. ஒற்றுமை எப்போ வரும்னா மக்கள் எல்லாரும் இந்த பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை அதிகமாக இருக்கணும். ஒரு உறவினர்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்காங்க, ஒரு குடும்பத்தினர்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்குது, அவர்களுக்குள் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பகிர்ந்து உண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்குள்ளே கொடுத்து சாப்பிட்ற வழக்கம். அதனால் குடும்பம் என்பது ஒற்றுமையாக இருக்குது. அதுக்கு தான் குடும்பம் என்பது தேவையாக இருக்குது. ஏன்னா நான் பகிர்ந்து உண்ண வேண்டுமென்றால் எனக்கு ஒரு உறவுமுறை தேவையாக இருக்குது. நான் பகிர்ந்து உண்டால் தைரியம் வரும், மனசில் தைரியம் வரும், வீரம் வரும், ஒரு பயம் போகும், மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனால் பகிர்ந்து உண்பதற்கு நான் தினமும் என் வீட்டை விட்டு வெளியே போய் ஆட்களை தேட முடியாதுல்ல. அதுக்கு தான் குடும்பங்கிற ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நான் தினமும் எனக்கு பகிர்ந்து உண்பது எளிதாக இருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம், எனது குடும்பம் தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது. குடும்பமாக வசிக்க வேண்டும். பேச்சுலர்லாம் வசிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் குடும்பமாக வசிக்கும்போது பகிர்ந்து உண்பதற்கு தினமும் பகிர்ந்து உண்பது எளிதாகி விடுகிறது. அதனால் எல்லோரும் தைரியமாக இருப்பாங்க. பகிர்ந்து உண்டால் தான் உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும். நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் உணவு கொடுத்தா தான் அவங்க இன்றைக்கி உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. உங்கள் மகனாகவே இருந்தாலும் சரி, மகனாக பிறந்து விட்டாலே அவர்கள் உனக்கு அம்மாவாக ஆகிவிட்டாலே அவங்க உணவு மேலே அன்பு வைப்பாங்கன்னுலாம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்தீங்களா, அது மாதிரி அவங்க உங்களுக்கு உணவு கொடுத்தாங்களா, அப்படி கொடுத்தா தான் அவங்க உங்கள் மேலேயும் நீங்கள் அவங்க மேலேயும் பாசத்தோடையும் விசுவாசத்தோடையும் இருப்பீங்க. தாய் மேலே ஏன் அவ்வளோ பாசம்னா, தாய் பால் கொடுக்குற, அவங்க உடம்பு அந்த பால் கொடுக்குறல குழந்தைக்கு, அதனால் அந்த குழந்தைங்க தந்தையோட தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உணவை கொடுப்பதெல்லாம் ஒரு தாய் பாலே கொடுக்கல குழந்தைக்கு அப்படின்னா, தந்தை தான் அந்த குழந்தைக்கு புட்டியில் பால் கொடுக்குறாரு, பாட்டிலில் பாலை ஊற்றி அதை ரப்பர் போட்டு பிள்ளைக்கு கொடுக்குறாரு. தாய் பாலே கொடுக்குறதில்ல அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய் மீது பாசம் வராது. அதனால் உணவை யார் கொடுக்குறார்களோ, அதுவும் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் தாய் மீது அந்த பற்றுதல் வருகிறது. அதனால் தைரியம்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பகிர்ந்து உண்பதன் மூலம்தான் வரும். நீங்கள் அப்போது எத்தனை பேரிடம் தினமும் நீங்கள் பகிர்ந்து விடுகிறீர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் தினமும் தைரியமாக இருக்கலாம். தினம் நமக்கு தைரியம் தேவை. அப்படின்னா அந்த தைரியங்கிறது நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டாலோ, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டாலோ உங்களுக்கு தைரியம் வீரம்லாம் வந்துடுது. நீங்கள் எத்தனை பேரிடம் பகிர்ந்து உண்ணுகிறீர்கள் தினமும், அதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனம், மற்றவர்களுக்கு கொடுப்பதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் கவனம் செலுத்திவிட்டால் அப்போ எல்லோரும் வாங்குறதுக்கும் வாய்ப்பு வந்துடும். ஏன்னா எல்லாருமே கொடுக்குறாங்களா, அப்போ வாங்குறதுக்கும் ஆள் வேணும்ல. அப்போ எல்லாருமே கொடுக்கணும், எல்லாருமே வாங்கவும் செய்வாங்க. எல்லாருமே கொடுப்பதில் கவனம் செலுத்தினால் எல்லோரும் வாங்குவதிலும் கவனம், அவர்களுக்கு தானாகவே உணவும் கிடைத்துவிடும். எல்லோரும் கொடுக்கணும்னு நினைக்கணும், கொடுக்கறது தான் கஷ்டம். வாங்குறதும் கஷ்டம்தான், சிலர் வாங்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. ஆக ரெண்டையுமே கற்றுக்கணும். கொடுப்பதும் கஷ்டம்தான், வாங்குறதும் கஷ்டம்தான். ஆனால் எல்லாருமே கொடுக்க பழகிவிட்டால் அவர்கள் யாருக்கு கொடுப்பார்கள், எல்லோருக்கும் தானே கொடுப்பார்கள். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேரும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். யார் அந்த 10 பேருக்குள்ளே தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த 10 பேருக்கும் 10 பேரும் கொடுப்பாங்க. அந்த 10 பேரும் அவங்களுக்குள்ளேயே வாங்கிக்கவும் செய்வாங்க. அதனால் அந்த 10 பேரும் தைரியமாக இருப்பாங்க. அதனால் தைரியம், வீரங்கிறது பகிர்ந்து உண்பதால் மட்டும்தான் ஏற்படும். ஒற்றுமையும் பகிர்ந்து உண்பதால் மட்டும்தான் ஏற்படும். ஏன் குடும்பத்தினர் மட்டும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா, குடும்பத்திற்குள் பகிர்ந்து உண்ணுகிறார்கள். குடும்பம் தாண்டி பகிர்ந்து உண்பதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஒரு குடும்பத்தை தாண்டி பகிர்ந்து உண்பதற்கான வாய்ப்பு இந்த சமைத்து சாப்பிடுகிற வழக்கத்தில் இல்லை. ஏன்னா இட்லி, பூரி, பொங்கல் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்தே சாப்பிட்றாங்க. உட்காந்து நடந்துக்கிட்டே சாப்பிட்ற உணவு இது. தேங்காய், கேரட்டு, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே சாப்பிட்ற உணவுகள். அப்போ நீங்கள் உங்கள் உறவு முறைங்கிறது பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள். பார்க்குறவங்ககிட்டலாம் இந்த சாப்பிட்றியா கேரட்டு, நீ ஒன்று சாப்பிடு, நீ இந்த தேங்காய் துண்டு நீ சாப்பிடு. அப்போ அவங்க எதாவது சாப்பிட்டு வருவாங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் உறவு முறை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவீங்க. மற்றவங்க சாப்பிடும்போது அவங்களும் உங்களுக்கு தருவாங்க. அதாவது பச்சை காய்கறிகள் உணவுகளை சாப்பிட்டுட்டா உங்களுக்கு உறவு முறை அதிகரிக்கும். நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு மேலே அன்பாக இருப்பாங்க, மனசு அமைதியாக இருக்கும். மனசில் அமைதி வரணும் அப்படின்னா நிறைய பேரோட ஆதரவு உங்களுக்கு தேவை. யாருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை, உங்களுக்கு உறவினர்களாக, நண்பர்களாக, தோழிகளாக யாருமே இல்லை அப்படின்னா
நீங்கள் தைரியமாகவும் தெளிவாகவும் இருக்க முடியாது. மனதளவில் பயந்து போயிடுவீங்க. அதனால் தைரியங்கிறது இப்படி தான் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.